நல்லவரா வல்லவரான்னா இன்னைக்கு வாக்காளர்கள் வந்து வல்லவனை தான் நல்லவனை சரி. தேர்ந்தெடுக்கிறது. அப்படி நல்லவன் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் இப்போ தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு போகக்கூடிய நம்ம சீமான் எப்போ முதல்வராக இருக்கணும். ம். இப்போ தான் 1% 2% இப்படியே 8% வந்திருக்காரு. இந்த முறை அதையும் முடிக்கிறதுக்கு தான் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. இல்ல இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எம்எல்ஏஸ் கிடைப்பாங்களா? என்னுடைய பர்சனல் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் சீமான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய அபிப்பிராயம். பட் வெல்லுவதற்கான அந்த அந்த முகமை இருக்கான்னு கேட்குறேன். வாய்ப்பு இருக்கான்னு அப்படி கேட்குறேன். எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்? ஏன்னா இன்னும் அவர் வந்து ஒரு தனித்துவமாக செயல்படுறாரு. அவர் யாரையும் ஒருங்கிணைக்க மாட்டேன்றாரு. யாரையும் அவர் இது பண்ணுறது இல்லை. அவரே சொல்கிறார், என் கால்களை நம்பி நான் இருக்கின்றேன். நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, வழக்கமா நாம் தமிழருக்கு ஆதரவு குடுக்குறவரு, ஏன் இல்ல அப்படின்னப்போ, என்னை வந்து அவர் அழைக்கல ஆமாம். அப்படின்னு. என்ன என்ன பின்னணி? என்ன நடந்துச்சு? இல்லை அவர் தான் நான் அதை கேட்டும் போயிட்டேன். அவர் சொல்லிட்டாரு, அவர் நான் யாரையும் சேர்க்கறது இல்லை, நான் யாரு கூட சேர்றது இல்லைன்னா 20% விழுக்காடு ஓட்டு எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் அப்போ கூட்டணியில் சேர்க்கறத பற்றி நான் நினைக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ சேர்த்தோன்னா நம்முடைய கொள்கை வந்து அடிபட்டு போயிடும். நான் எடுத்திருக்கிற தமிழ் தேசிய கொள்கை கரெக்டாக சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண அதுல முடியாது. உங்களுக்கு வருத்தம் ஏதாவது இருக்கா? யாருக்கு? உங்களுக்கு? இல்ல. எனக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு வருத்தம். அதாவது ஒற்றை கொள்கையுடைய அவர் கூட பயணிக்கக்கூடிய நபர்களாச்சும் வந்து நீங்க வாங்கண்ணே நம்ம சீட்டு கேட்கல. வாங்க ஆதரிங்க. நம்ம கூட பிரச்சாரம் பண்ணுங்க. நம்மளும் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அவர் அப்படி விரும்பலன்னு தான் நினைக்கிறேன்.